சமயக் தர்ஷன் எல்லாருக்கும் இன்னைக்கு 65வது பாடலும் பார்க்கணும். 2 நாளா வந்து நம்ம அத்தீந்திரிய சுகம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்திரிய சுகம் பத்தி பேசுறாங்க. அது எப்படி இருக்கு, அது சுகம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி அத வந்து பேசிட்டு இருக்கோம். முதல்ல காத்தை பார்த்துடலாம். மனுயா சுரா சுரிந்தா அஹித்ருதா இந்தியேஹிம் சஹஜேஹிம் அசஹந்தா தத்துக்கம் ரமந்தி விசயேசு ரம்மேசு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மனுயா சுரா அசுரிந்தா, அதாவது 4 பேர் சொல்றாங்க. கேக்குதாப்பா? கேக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. அங்கிள் பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. கொஞ்சம் சரியா பரவாயில்ல சொல்லிடுங்க. இப்ப வராதுன்னு நினைக்கிறேன். கதவு மூடிட்டேன். சுபாவமாவே அந்த இந்திரியத்தினால துன்புறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரேக் ஆகுது ஆண்டி, வாய்ஸ் வரல. எல்லாருக்கும் வருதா? எனக்கு வரல. ஹலோ. 4 விதமான தேவர்கள் இருக்காங்க. அந்த கல்பவாசி தேவர்கள் தனியா, அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த தேவர்களும் இருக்காங்க. அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபாவமாவே, சோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சுபாவமாவே இந்திரியத்தினால அவங்க வந்து துன்பப்படுறவங்களா இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த துக்கத்தை சகன் பண்ண முடியாத காரணத்தினால அந்த உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆக்குலம் ஏற்படுது அவங்களுக்கு. அந்த இந்திரியங்களால அவங்களுக்கு துன்பப்படுறவங்களா இருக்காங்க, பீடிக்கப்பட்டவங்களா இருக்கும் பொழுது அதை சகிக்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரம்மேசு விஷயேசு, அதாவது ரம்ய விஷயம் எதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ரம்யமான விஷயங்கள்ல ரமன் பண்றாங்க, அதுல மூழ்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றார். சோ எப்படி சுகம் கூட பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் நம்ம சுகம்னு நினைக்கிறோமோ சோ அது அவங்க வந்து அந்த அந்த அதை ஏன் அடையணும்னு, அதுக்கு ஏன் அந்த சுகத்தை அடையணும்னு அவங்களுக்குள்ள அந்த ஆக்குலம் வருது, ஏன் வருது அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ள துக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து அந்த இந்திரிய சுகம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள துக்கத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, வெளியில வந்து இந்த ஆசை வந்து அதிகமா இருக்கும். இதை அடையணும் அதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அதிகமா இருக்கும். இந்திரியத்தின் சுகத்தை அடையணுங்கிற அந்த ஆசை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான சுகம் நமக்கு யார்கிட்ட வந்து அதிகமான சுகம் இருக்கு, யார்கிட்ட அதிகம். சோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உச்ச இதுல இருக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக சுகம் இருக்கிறதா நமக்கு, அவங்களுக்கு தான் அதிக சுகம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறதும். சோ மனுஷங்கிட்ட அந்த மாதிரி அதிக சுகம் பார்க்க முடியும். தேவர்கள் கிட்டையும் சரி அசுரர்கிட்டையும் சரி, அதுவும் தேவர்களையும் வந்து பெரிய பெரிய தேவர்கள் தனியா, அசுரர்கள்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீழ்முத்தேவர்லாம் சொல்றோம்ல, பவனவாசி அவங்களாம் வந்து அதுல வந்துருவாங்க. மனுஷங்களை கூட பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிற சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறதா நீங்க வந்து எடுத்துக்கணும். இந்திரங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த இந்திர பதவி இருக்கு, தேவர்களுக்கு இந்திரன் இருக்காங்க, அசுரன் அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்திரங்க இருக்கிறதுனால அவங்களே வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய சுகம்தான் வந்து உங்களுக்கு அதிக சுகமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற போது அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகஜமா அது வந்து பிறவியில இருந்தே அவங்களுக்கு வந்து அவங்க கர்மம் காரணமா பிறக்கும் போதே ஜென்மத்தோடவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் வந்து பிராப்தி கிடைச்சிருக்கு. அது கிடைக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்திரிய பிராப்தியும் கிடைச்சிருக்கு, அதுக்கான சுகம் கிடைக்கிறதுக்கான அந்த விஷயங்களும் அவங்களுக்கு வந்து பிராப்தியா
இது கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு அடைஞ்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிறதான். சோ அதனால அது பிறவியிலிருந்து கிடைக்கிறது அப்படிங்கறத இங்க வந்து என்ன சொல்றாங்க, சகஜ இந்திரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க சகஜன்னு சொன்னா சரணங்கிற சென்ஸ் இல்லை இந்த காத்தையில. சகஜம்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எது பிறவியிலிருந்தே அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களோடவே இருக்கும். அதை இங்க வந்து சகஜன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இந்த இந்திரியம் வந்து பிறக்கும் போதே நம்மளோட வந்து உற்பத்தி ஆகுது. அதனால அந்த இந்திரியங்களை சகஜ அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அது காரணம். சோ இந்த இந்திரியங்கள் மூலியமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனுஷர்களும் சுர அசுர எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்திரியங்கள் மூலியமா அவங்க வந்து ஆஹ் பீடிக்கப்பட்டவங்களா, துன்புறுத்தப்படுறவங்க. வாய்ஸ் வரல ஆண்டி. ஹலோ. வந்து ஏன் கேட்கலையா? நடுவுல ஒரு செகண்ட் போயிடுச்சு. ஓகே ஓகே, இப்ப கேக்குது. ஓகே. சோ அதனால வந்து நம்மளுடைய கிரந்தங்களை நம்ம படிச்சோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இந்திரிய சுகம் அப்படிங்கிறது துக்கத்தை தான் கொடுக்குது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன நம்பிக்கை இருந்தது அப்படின்னாதான் இந்த சுகங்கிறது துக்கமாவா அந்த இந்திரியங்களால துக்கப்படுறவங்களா நமக்கு வந்து தோணும். நமக்கு இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி தோன்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கறதான். அதனால இந்த இந்திரியங்கள் மூலியமா எல்லா ஆத்மாவும் அதது லெவலுக்கு. ஆனா அதிகபட்சமா துன்பப்படுறவங்க யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி உச்சக இதுல இருக்கிறவங்க தான் அதிகபட்ச அதனால பாதிக்கப்படுறவங்களா, அதனால துன்பப்படுறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுதான். ஆனா எல்லா ஆத்மாவும் இந்திரியத்தினால துன்பப்படுறதாதான் இருக்கு அப்படிங்கிறதுதான். இல்ல அதனால எந்த ஆத்மா வந்து இந்த சகஜ சுகத்தை கூட அடைஞ்சிருக்கோ அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் அது வந்து எல்லா சுகத்தையும் அடைஞ்சிருக்கு, அதுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அது சுகமா நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கறதான். ஆனா உண்மையிலேயே பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா அது சுகமா அது இருக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு அந்த உயிர்க்குள்ள வந்து அவ்வளோ துக்கம் இருக்கு அப்படிங்கிறத. சோ மனுஷங்களையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முனி மகராஜ் வந்து நம்ம அதுல வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க இதுல இருந்து எல்லாம் விலகிட்டாங்க. இதெல்லாம் சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டாங்க. அவங்க அதனால அந்த இந்திரியத்தினால அவங்க வந்து துக்கப்படுறவங்களா, பீடிக்கப்பட்டவங்களா அவங்க வந்து இருக்கிறது கிடையாது அப்படிங்கறது. ஏன்னா அவங்க இந்திரிய இதுவே வந்து சுகத்தையே வந்து விட்டுட்டுதான் அவங்க வந்து வெளில வராங்க. சோ அவங்க மனசு எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்திரியத்து மேல அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு அவங்களுக்கு இல்லையா, ஆளுமை இருக்கு. அவங்க வந்து அது இதுல வச்சிருக்காங்க அவங்க. இதனால இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆத்மாவை பாக்குற மாதிரி அவங்க அந்த இந்திரியங்களை பழக்கிட்டாங்க. அது ஆத்மாவை பாக்குறதுக்கான பயிற்சி அவங்க அதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால அது ஆத்மாவை நோக்கி இருக்கிறதுனால இந்திரிய சுகம் மேல அந்த இது அவங்களுக்கு போறது இல்லை அப்படிங்கறதுனால அவங்க இந்திரியத்தினால துன்பப்படுறவங்களா இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய சுகத்துக்கான ஆசையும் அவங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கறதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா எனக்கு வந்து சுகம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கறதான். ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சதுனால அதெல்லாம் விட்டுட்டு வராங்க அப்படிங்கிற போது அது மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா பார்த்தோம்னு சொன்னா உயிர்களுக்கு சம்சாரி உயிர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரியம் மூலியமா எல்லாருமே வந்து எல்லா உயிர்களும் துக்கத்தை தான் அடைஞ்சிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் அது துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்திரியம் காரணமா மூலமா அது துக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறதான். சோ அதுக்கும் சில உதாரணம்லாம் சொல்றாரு. சோ இப்ப உங்களுக்கு முதல்ல வந்து ரசனேந்திரியத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து உங்களுக்கு ரசனேந்திரியம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம். நீங்க வந்து எப்ப வந்து நீங்க வந்து அது சுகத்தை கொடுக்கறதா நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்ப நம்ம வந்து விருப்பமே படாம நீங்க வந்து அது சுகம் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து நீங்க சுகம் கொடுக்கறதா சொல்லலாம். ஆனா எப்ப வந்து அது வந்து துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா எப்ப அதுக்குள்ள வந்து ஒரு துடிப்பு இருக்கு, இது அடையணும் அடையணும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு துடிப்பு இருக்குல்ல, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதுக்கான விஷயத்தை அடையிறதுக்கான அந்த துடிப்பு இருக்கு. சோ அப்ப எப்ப உங்களுக்கு அந்த வந்து அதுக்கு வந்து அந்த துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ஒரு துடிப்பு ஏற்படும் போது அதுக்கு அந்த துன்பம் ஏற்படுது. சோ அந்த அது என்ன பண்ணும், இந்திரியம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை வந்து அது உள்ள துடிக்க துடிக்க அது உங்களை வந்து கைட் பண்ணும். நீ இப்படி பண்ணு, அது ஆர்டர் போடும் உங்களுக்கு அந்த இந்திரியம். எனக்கானதை குடு, எனக்கானதை குடு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி செய், நீ இதை நல்லா சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இது சாப்பிட்டினாதான் உனக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது உங்களுக்கு வந்து உங்களை வந்து இது பண்ணும். உங்களுக்கு நீங்க பண்ணுங்க பண்ணுங்கிற மாதிரி உங்களை தூண்டும் அந்த இந்திரியம். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க துன்பப்படுறீங்களா இல்ல சுகப்படுறீங்களா அந்த இந்திரியத்தினால? துக்கம் தான் நீங்க வந்து படுறீங்க அப்படிங்கறதான். அதனால வந்து உங்களுக்குள்ள அப்ப நீங்க வந்து கேட்டீங்க சார், உங்களுக்கு வந்து என்ன அப்ப வந்து அதுகிட்ட நீங்க கேட்பீங்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து ஏற்படுதுன்னா அந்த இந்திரிய சம்பந்தமா, அப்ப வந்து அது உடனே சொல்லும், எனக்கு வந்து இது வேணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், வெளியில போயிட்டு வந்தோம், ஒரு தலைவலி இருக்குன்னு சொன்னா உடனே வந்து அது கேக்குது இல்லையா உங்களுக்கு இது, எனக்கு ஒரு காஃபி வேணும், எனக்கு ஒரு இது வேணும், இல்ல சூடா ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிறது. சோ அது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லுது, எனக்கு காஃபி வேணும் அது உள்ள சொல்லுதுன்னா, சொல்லுச்சு அப்படின்னாதான், அது ஆர்டர் கொடுத்ததுனாதான் நீங்க வந்து அது காஃபி குடிக்கணுங்கிற இச்சையும் உங்களுக்கு வரும். அதை குடிக்கிறதுக்கான முயற்சி நீங்க வந்து அங்க பண்றீங்க அப்படிங்கறதான். சோ சாப்பாடு டேஸ்டியா இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு சாப்பாடுல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்ததுன்னா சாப்பிடறதுக்கு தோன்றது இல்லை. சோ அது விருப்பப்படுறதுலாம் எது கேக்குதோ சோ அந்த மாதிரி ஒரு கொடுக்குற நிலைமைக்கு அது உங்களை அந்த மாதிரி துன்புறுத்திட்டே உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதான். சோ அப்ப அதே மாதிரி வந்து இது அப்ப அவங்க வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரொஃபசர் சாரும் படிச்சு படிச்சு தினம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, 2 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ்ல எல்லாம் உட்கார்றோம். சோ கேட்டு கேட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிளாஸ்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடும். திருப்பி திருப்பி இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எங்க போயிட்டோம் வீட்டுக்கு போனோம்னு என்ன பண்றோம், உடனே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிவியை போடுறோம், இல்ல ஒரு மொபைல் பாக்குறோம், இல்ல ஒரு மியூசிக் கேட்கிறோம், ஏதோ ஒண்ணு நீங்க வந்து அங்க பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எந்த இந்திரியத்துக்கான துன்புறுத்தலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு, இது வந்து உங்களுக்கு வந்து சக்ஷு இந்திரியத்துக்கான துன்புறுத்தலா இருக்கும். உங்களுக்கு இதை பார்க்கணும், இத மொபைல் பார்க்கறதோ இல்ல டிவி பார்க்கறதோ அப்படின் போது 2 இந்திரியத்துக்கு வரும், ஒண்ணு பார்க்கறதுக்கும் வரும், கேட்கறதுக்கும் வரும். 2மே உங்களுக்கு வந்து அதுல வர முடியும். ஏன்னா உங்களை வந்து அமைதியா உட்காரவே விடாது உங்களுக்கு அது. சோ அங்க கேட்டுட்டீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா சுத்திட்டு உடனே நீங்க உடனே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எதை பண்ண நினைக்கிறீங்க, எதையாவது பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை சரி கம்முன்னு உட்காரவே விடாது. உங்க இந்திரியங்களை பாரு பாருன்னு உங்களை தூண்டிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ எது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜினவாணிய கேட்க முடியும் அப்படி முடியும், எவ்வளவு நாளைக்கு உங்களால பார்க்க முடியும் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால அதை தொடர்ந்து பண்ண முடியாம ஆயிடும் பொழுது சோ அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒண்ணு பிலிம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, வேற ஏதோ ஒண்ணு பாக்குறதுக்கு நீங்க அதை உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி அங்க பண்றீங்க அப்படிங்கிறதான். சோ இது வந்து உங்களை வந்து என்ன இந்திரியத்தை வந்து துன்புறுத்ததா இதுவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. சோ அது துன்புறுத்துது உங்களுக்கு, உங்க இந்திரியம் உங்களை துன்புறுத்துது, இத பண்ணு இத பண்ணு இத பண்ணுன்னு உங்களை துன்புறுத்துறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தான் கேக்குறாரு. சோ இதனால வந்து நீங்க வந்து நீங்க என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இது காரணமா எனக்கு வந்து சுகம் கிடைக்குது அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு உங்களை துன்புறுத்தி உங்களுக்கு வந்து ஒரு சுக ஃபீல் ஏற்படுற மாதிரி அது உங்களை வந்து என்ன பண்ணி வைக்குது, உங்களை உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு இதுல கொண்டு வந்து நிலையில உங்களை நிறுத்தி இருக்கு. அது சொல்லுது நீ இதை பண்ணு, அது அப்பதான் உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நீங்க அது என்ன சொல்லுதோ அதுபடி செயல்படுறீங்க நீங்க. அப்ப வந்து அது உங்களுக்கு வந்து உங்களை துன்புறுத்துது, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. கஷ்டத்தை கொடுத்து அதை நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள ஒரு ஹம் நல்ல ஃபீல் ஏற்படுற மாதிரியோ இல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுற மாதிரியோ ஒரு இதுவோ உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கலாம்.
சோ அப்ப அது உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் கன்வே பண்ணுது ஒரு இந்திரியமும், பாத்தியா இப்ப உனக்கு சுகம் கிடைச்சது இல்ல, அப்ப நீ வந்து இப்படி பண்ணினாதான் உனக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அது வந்து உங்களுக்கு சொல்லுது. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாயிடுது. சரி அது சொல்றபடி எல்லாம் கேட்டா அப்ப எனக்கு ஏதோ சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்றீங்க அப்படிங்கலாம். சோ அதனால வந்து அது வந்து ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா அது என்ன பண்ணுது, உங்களை கஷ்டப்படுத்துது. சோ அதுக்கப்புறம் வந்து அதுவும் இல்லாம அதனுடைய என்ன விருப்பப்படுதுதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான விஷயத்த நீங்க கொண்டு கொடுக்கறதுக்கான இதுவும் உங்களை வந்து தூண்டிகிட்டே இருக்கு, உங்களை வற்புறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன என்ன ஆசை ஏற்படுதோ அதுக்கான விஷயம், அதுக்கான அந்த சாதனங்களை கொண்டு வர்றதுக்கு அதை சேகரிக்கிறதுக்கான இது உங்களுக்கு வந்து அதை பூர்த்தி பண்றதுக்கான இதுதான் உங்களை வற்புறுத்துது, உங்களை துன்புறுத்துது அப்படிங்கறதான். சோ இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. சோ இப்போ பாத்தீங்கன்னா அது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து யாராவது ஒரு விரோதி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்க சுபாவத்துல இருந்து எதிர்மறையா உங்களுக்கு நேர்மாறா ஒரு சுபாவத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சுபாவத்துல என்ன வர முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு எப்பவும் வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துட்டேதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் அவங்களுக்குள்ள ஏற்பட முடியும். அவங்க சந்தோஷமா இருக்கணும், ஆனா நமக்கு நமக்கு வந்து ஏதாவது துன்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும், அப்ப உங்களுக்கு எதிரா இருக்கிறோம் இந்த மாதிரிதான் நினைப்பாங்க அப்படிங்கிற. அதே அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிலைமைதான். ஏன்னா இந்திரியங்கிறது வந்து ஆத்மாவுக்கு எதிரா இருக்கு, சுபாவம் அதுக்கு எதிரானதா இருக்கு. அப்படி இருக்கும்போது அது என்ன நினைக்குதுன்னா உங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய ஒரு இதுவா இருக்கு அப்படிங்கறதான். அதனால அது வந்து உங்களுக்கு வேற வேற விதமா எல்லா விதமாவும் அது உங்களை வந்து சொல்லுது. என்ன சொல்லுது, இதை கொண்டுட்டு வா, இதை கொண்டு வா, இதை கொண்டு போ, இதை காமி, இதுல இது பண்ணு, அதெல்லாம் பண்ணும் பொழுதெல்லாம் அப்ப நீங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா அது காரணமா நீங்க எப்ப வந்து அது துன்பப்படுறீங்களோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு துன்பம் ஏற்படும். அது உங்களுக்கு இது பண்ணும் பொழுது அப்ப உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு என்ன பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா அது கொடுக்கறதுக்கு தயாராயிடுவீங்க. அது சொல்லும் எனக்கு பசிக்குது பசிக்குது, இது இருந்தா டேஸ்டா இருந்தாதான் சாப்பிட முடியும், எனக்கு உப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும், இவ்வளவு நெய் இருக்கணும், பருப்பு இருக்கணும், அதெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்னா அது அப்படியே உங்களை போட்டு பிராணம் எடுத்துட்டு இருக்கும். அதை கொண்டு வா கொண்டு வா, அதை குடுங்கிற மாதிரி. அப்ப நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, அது கேட்கறத கொடுக்கறதுக்கு எல்லாம் நீங்க வந்து அந்த மாதிரியே செய்யறதுக்கு தயாராயிடுவீங்க. அதே மாதிரியே அது என்ன விருப்பப்படுதோ அதுபடி தரதுக்கு அந்த இந்திரியம் என்ன விருப்பப்படுதோ அதுபடி அதை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணிப்பீங்க அப்படிங்கறதான். சோ இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமாவும் உங்களை வந்து அதே மாதிரி பண்ணுது அப்படிங்கலாம். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இந்திரியம் உங்களுக்கு வந்து சந்தோஷமாயிடுது அப்படிங்கலாம். அது எப்பவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம் அந்த சமயம் நீங்க கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் மூமெண்ட் அது கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே நீங்க எப்படி இருக்கீங்க, துக்கத்திலேதான் இருக்கீங்க. அந்த நிமிஷம் அந்த இந்திரியத்துக்கானது அது கேட்டபடி கொடுத்துறீங்க. சோ அதை நீங்க சுகமா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சமயமுமே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா துக்கத்தோட தான் இருக்கீங்க. ஏன்னா டிமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து முடிவே கிடையாது. இது முடிஞ்சுன்னா அடுத்தது டிமாண்ட் பண்ணும், இது முடிஞ்சுன்னா 5 இந்திரியம் இருக்கும், 5 இந்திரியமா அது விஷயத்த டிமாண்ட் பண்ணுது, இது முடிஞ்சுன்னா அடுத்தது, இது முடிஞ்சுன்னா அடுத்தது, அதுக்கு வந்து முடிவே கிடையாது அப்படிங்கறதான். அப்ப நீங்க வந்து எப்படி வந்து அதுக்கு அந்த எண் கார்டே போட முடியாது அப்படிங்கிற பொழுது நீங்க எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும். எப்பவும் நீங்க அந்த இந்திரியம் காரணமா நீங்க துக்கம் அடைஞ்சிட்டே தான் இருக்கீங்க. இறந்துகிட்டே கூட நீங்க அந்த மாதிரி துக்கத்தை அடைகிறீங்க. போகும்போதும் சரி வரும்போதும் சரி இது எல்லா நேரத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, இதே மாதிரி சோ மரண சமயத்தோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போக போக கூட என்ன நினைக்கிறீங்க, அந்த நாக்குல 2 சொட்டு தண்ணியை விடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சறீங்க. அப்ப கூட மரண சமயத்துல கூட அந்த தண்ணி கொடுத்தேன்னு சொன்னா அந்த 2 டிராப் தண்ணியினால கொஞ்சம் டைம் கொஞ்சம் உங்களால ரிலீஃப் பண்ணிக்க முடியுமா, அது உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி. சோ அந்த 2 ஸ்பூன் நீங்க தண்ணியில 2 சொட்டு தண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா அதுக்கு மேல உங்களால குடிக்க முடியாது உங்களுக்கு. அதனால வந்து அதுலயே உங்களுக்கு வந்து உயிர் வந்த மாதிரி ஆயிடுது அந்த சமயத்துல கூட மரண சமயத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா. எவ்வளவு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க
குடிக்கிறீங்க. அதான ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது தொண்டைக்குழியை அடைக்குது, உள்ள கூட போக மாட்டேங்குது. ஆனா அந்த ரசனேந்திரியம் உங்களுக்கு என்ன பண்ணுது? தண்ணி குடு தண்ணி குடுங்குது. நீங்க தண்ணி கேக்குறீங்க, குடிக்கிறீங்க. சோ அது பண்ணும்போது தொண்டைக்குழியில கூட அது சிக்கிக்கிட்டா கூட நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து அந்த இந்திரியத்தோட ஆசைய உங்களால வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியாம, அது கேட்கறத குடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாவனை உங்களுக்கு வர மாட்டேங்கிறது அப்படிங்கிறதான். சோ சக்கரவர்த்தியா கூட இருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து பிழை பண்றாங்களா, தவறு பண்றாங்க, அவங்களும் அதை அனுபவிக்கும் போது இந்த மாதிரி இது அவங்களுக்குமே வருது அப்படின்னு. சுரனா இருந்தாலும் சரி, அசுரனா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து குற்றவாளிகளா தான் அவங்களோட தேவதையும் கூட இந்த மாதிரி இதுவாதான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற. சோ எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய சுகம் வந்து தானே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எப்படி வச்சிருக்க உயிர்களை எல்லாரையும் துக்கமா துன்புறுத்திட்டு பண்ணிட்டு இருக்கு. துன்புறுத்துது, அப்புறம் துக்கமாவே எப்பவும் இருக்க வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் நம்ம சுகம் அடைகிறோம்னு நினைக்கிறோம். எவ்வளவு கம்போஸ் கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, யாருக்காவது எல்லாம் கிடைச்சுன்னா இப்ப அவங்க எவ்வளவு இதுவா இருக்காங்க, அப்ப எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சேகரிக்கிறாங்களோ எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள அதிக துக்கம் காரணமா தான் அதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறார் மகராஜ். ஆனா அதே வந்து சமயக் திருஷ்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோணும், இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி ஃபீல்? சமயக் திருஷ்டியா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த இந்திரிய சுகம் சுகம் கிடையாது, இது வந்து துக்கம்தான், இது சுகாபாசம் தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நித்யா திருஷ்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இது சுகமா தெரியும், இந்த சுகத்து மேல அவங்களுக்கு ஆசையும் இருக்கும் அப்படிங்கிறதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தினுடைய இந்த விபரீத சுபாவத்தோட அவங்களுக்கு வந்து இணைஞ்சிருக்கு. ஏன்னா இந்திரியம் வந்து ஆத்மாவுக்கு எதிரான சுபாவம் உடையதா இருக்கு உங்களுக்கு. சோ அந்த எதிர்மறையான அந்த சுபாவத்தோட மித்யா திருஷ்டி உயிர் வந்து அதோட இணைஞ்சிருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எதை விரும்புது? அந்த இந்திரிய சுகத்தை தான் அது வந்து விரும்புது அப்படிங்கிறதும். சமயக் திருஷ்டியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஆத்மாவோட அதோட வந்து தங்களை வந்து இணைச்சிக்கிறாங்க. அதனால இதை வந்து அவங்க சுகமா நினைக்கிறது இல்ல அப்படிங்கிறதுதான். அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து நம்ம வந்து அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு தெரியுது, அவங்க சமயக் திருஷ்டியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியுது இது சுக சுபாவம் கிடையாது, இது துக்கு தான், இது துக்கத்தினுடைய இன்னொரு வடிவம். சோ இந்த மாதிரி இந்திரிய சுகம் கிடைக்கிறதுங்கிறது அதனால அந்த சுகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது துக்கத்தோட இன்னொரு வடிவம். உண்மையிலேயே வாஸ்தவமே சுகம் அப்படின்னு சொன்னா எதுன்னு சொன்னோம் அப்படின்னா காத்தி கர்மமும் இல்லாம இருக்கிறதா ஆத்மாவுடைய அனுபூத்தினால நமக்கு எப்போ கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து உண்மையான சுகமா இருக்க முடியும். ஆத்மாவை எப்ப அனுபவம் பண்றோமோ அப்பதான் வந்து நமக்கு காதி கர்மம் இல்லாம இருக்கணும், ஆத்மா அனுபவம் ஏற்படும் போதுதான் உண்மையான சுகம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறதா. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு? அசம்ஹதோ தத்துக்கம் ரமந்தி விசேஷு ரம்மேசு அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மனுஷங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பல விதமான விஷயத்துல வந்து அவங்க வந்து ரமன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அதுல மூழ்கி இருக்காங்க, அத அனுபவம் பண்றதுக்கு அதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். எவ்வளவு விஷயம் இந்திரிய சம்பந்தத்துல எவ்வளவு ரமணீய விஷயத்துல அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து எதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதாலெல்லாம் அவங்க ஈர்க்கப்படுறாங்களோ, எந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஈர்க்கப்படுறாங்களோ, எதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து மூழ்கி இருக்காங்க, அது சந்தோஷமானதா நினைக்கிறாங்க, அத அனுபவம் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதான். சோ மனசுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லதா இருக்கோ, எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை அவங்க வந்து மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிறோம். சோ அவங்களுக்குதான் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா ஆச்சாரியர் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அசஹந்தா தத்துக்கம் அப்படின்னு சொன்ன. சோ அந்த உள்ளுக்குள்ள துக்கம் ஏற்படுது இல்லையா, அந்த இந்திரிய அந்த துன்புறுத்தல்னால, இந்திரிய துன்புறுத்தல்னால உள்ளுக்குள்ள என்ன ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம் வந்து ஏற்படுது. அந்த துக்கத்தை சகிக்க முடியாம தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள்ல மூழ்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் வந்து எவ்வளவு விசித்திரமானதா இருக்கு அப்படிங்கிறது. சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்குமான ஸ்ரத்தையில எவ்வளவு விசித்திரம் இருக்கு, எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதான். இப்ப சம்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரிய சுகத்தை தான் வந்து சுகம்னு நினைக்கிறான். எவ்வளவுதான் வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல விஷய கஷாயங்கள்ல எவ்வளவு முடியுமோ அவன் வந்து அதுல மூழ்கி இருக்கான் அப்படிங்கிறதான். சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு ரமணீய பதார்த்தம் இருக்கோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வந்து ஆஹ் அதிகமா சேர்த்துக்கிறான், அது தனக்கு வேணும்னு நினைக்கிறான், அதை அனுபவிக்க நினைக்கிறானோ அதை வந்து அவன் என்ன நினைக்கிறான், சுகம்னு வந்து நினைக்கிறான் அவன். ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு அதுக்கு ஆசையும் படுறான். ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு துக்கம் அவனுக்குள்ள இருக்கு. அதுதான் அவனை வந்து அவ்வளவு ஆக்குலப்படுத்துது, அவ்வளவு அவனை வந்து உள்ளுக்குள்ள இதை செய் அதை செய்ய அவனை வந்து தூண்டிட்டே இருக்கு. சோ அது காரணமா தான் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் சொல்றாரு அவரு. என்னமா நிறைய பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம்னா அவங்களால வந்து சாந்தமா அவங்களால வந்து உட்கார முடியாது. இதை பண்ணணும் அதை பண்ணணும், இங்க போகணும் அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பரபரப்பு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பாக்குறோம். ஒரு மாசமும் வந்து யுஎஸ் போறவங்க, யூகே போறவங்க, அவங்க எல்லாருமே அவங்களால வந்து சாதாரணமா இருக்கு. அப்படி எதுக்கு போறீங்கன்னு சொன்னா எந்த ரீசன் இருக்கா, ஜஸ்ட் என்ஜாய் பண்றதுக்கு போறோம், சும்மா சுத்தி பாக்குறதுக்கு போறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து சும்மா சுத்தி பாக்குறது ஒண்ணும் கிடையாது. அங்க போய் ஹோட்டல்ல தங்குறாங்க, அதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து புரியல அப்படிங்கிறதா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு துக்கமான விஷயமா இது இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதாம். ஏன்னா இவங்களுடைய துக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து அவங்களுடைய துக்கம் இங்க பாரதத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து அது பூர்ணம் அடைகிறதே இல்லை. அந்த துக்கத்தை அவங்களால தீர்த்துக்கவே முடியல. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது இந்தியாவில இருக்கிறது பாரதத்துக்குள்ள இருக்கிற ஹோட்டலோ பார்க்லயோ இல்ல ஏதாவது ஒரு கிரவுண்ட்லயோ அவங்களால வந்து அதுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவ்வளவு துக்கம் இருக்கு அவங்களுக்கு உள்ள. அந்த துக்கம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது, சுகமா அவங்களுக்கு இங்க பண்ணிக்க முடியல. சோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா விதேசத்துக்கு போறாங்க. அங்க போய் எவ்வளவு விஷயம் இருக்கோ அதெல்லாம் அனுபவம் பண்றதுக்கு, இது சும்மா சுத்தி பார்க்கறதுக்குன்னு போறாங்க. இதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாங்க, அது பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கறதான். என்ன யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா இவங்கதான் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய சுகமா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னோம். மாசம் மாசம் போறவங்க அப்படி இருக்கிறவங்களையும் பாக்குறோம், வாரத்துக்கு ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போறவங்க இருக்கிறவங்களையும் பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இதுல வந்து நம்ம சாதாரண ஜனம் கூட அல்லது மாசம் மாசம் யூஎஸ் போயிட்டு வரான், கொடுத்து வச்சவன் பாவன், அவங்க வாரம் வாரம் வெளியூருக்கு போறாங்க, வாரம் ட்ரிப் போறாங்க, வாரம் இது பண்றாங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்லாம் நம்ம வந்து இதை பத்தி நம்ம எதுவும் நினைக்கல. அவங்க துக்கம், அது உள்ளுக்குள்ள இருக்கிற துக்கம் அந்த அளவுக்கு இருக்கு, அவங்கள சும்மா உட்கார விட மாட்டேங்குது. அப்படி அவங்களை இங்க போகணும் அங்க போகணும் பண்ணுது. அது காரணமா அவங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனையே நமக்கு வரதில்லை. நாம என்ன உள்டாவா நினைக்கிறோம், அவங்க கிட்ட இது இத்தனை பொருள் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு, அவங்க சுகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்கிறோம் அப்படிங்கிறான். சோ எவ்வளவு ஜாஸ்தி அவங்க விஷயத்துல மூழ்குறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு புறப்பொருள் விஷய கஷாயத்துல ஈடுபடுறாங்க, அதை சேகரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு துக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல உங்களுக்கு வந்து இந்த உலக சுகத்து சம்சார சுகம் உங்களுக்கு வந்து சுகமா வந்து தெரியாது அப்படிங்கறதான். ஆனா நமக்கு வந்து அப்படிதான் எப்படி நெகட்டிவா தலைகீழா நம்ம வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதனால இப்ப வந்து நம்ம புத்தி சமயத்துவம் வந்ததுன்னு சொன்னா சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளால நேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதான். அதுதான் ஒரு இது சொல்றேன். சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து யாருக்காவது இருக்கா இந்த மாதிரி வந்து ஆஹ் எவ்வளவு பார்ட்டியில போறாங்க, எவ்வளவு பிலிம் பாக்குறாங்க, எவ்வளவு சுத்தி வராங்க, அதுதான் திருப்பி ரிப்பீட்டடா சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு துக்கியான மனுஷங்களா அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு அவங்களால வந்து பொறுமையா இருக்க முடியுதுல்ல. சாதாரணமா அவங்களுக்கு வந்து இருக்க முடியுதுல்ல அவங்களுக்கு. சோ அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியுதுல, சுத்த போஜன் பண்ணிட்டு அதுல சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றதே
கிடையாது உங்களுக்கு அப்படிங்கிறதான். சொன்னா இதை சாப்பிடணும், அது சாப்பிடணும், இங்க சாப்பிடணும், அங்க சாப்பிடணும், இங்க போகணும், அங்க வரணும், இங்க சுத்தணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், அதை கொண்டு வரணும், எவ்வளவு துக்கம். அதனால இதை யாராவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அதனால இதெல்லாம் நம்ம நிறைய யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை அடையணும், அதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைதான் நம்ம படுறோம். அது சரியில்லை அப்படின்னு சொன்னா யாருக்கு உண்மை புரியுதோ இது சுகம் இல்லை துக்கம் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படிங்கிறதான். அதுல சமய ஞானி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ சமய ஞானியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பவியனா இருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த சமய தர்ஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ஆசைகள்ங்கிறதே ரொம்பவுமே பாத்தீங்கன்னா இச்சை குறைச்சலாதான் இருக்கும். சோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த அதீந்திரிய சுகத்துக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதான். சோ அந்த அதீந்திரிய சுகமும் அவங்க நேத்தி பார்த்தோம் இல்லையா, எப்படி உங்களுக்கு கிரகஸ்த நிலையில பண்ணிக்க முடியும் அப்படின்னு. சோ ஞானம் மூலியமா அது உங்களுக்கு அது பிராப்தி ஆக முடியும், அனுபவத்துக்கு வர முடியும், அதை சிந்தனை பண்றதுனால. ஸோ அது மேலதான் அவங்களுக்கு புத்தி இருக்கும். அதை அடையும் போது அவங்களுக்கு இந்த இந்திரிய சுகத்து மேல அபிலாஷம் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய இதுவா சக்கரத்தி வந்தாலும் சரி, ராஜா வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வைபவமா இருந்தாலும் அதெல்லாம் கண்ணுக்கு எதிரியே வந்தது அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு அதெல்லாம் சுகமா அவங்களுக்கு தோன்றது கிடையாது அப்படிங்கிறது. அவங்களுக்கு என்ன இருக்கும், எவ்வளவு விஷயம் இருக்கோ அவ்வளவு துக்கியா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மண்டையில நல்லா உரைச்சிருக்கும். அவங்களுக்கு இது மேல ரொம்ப ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ நிகட்ட பவ்யனா இருந்தான் அப்படின்னு சொன்னான். ஸோ சமய திருஷ்டியா இருந்தா கூட நிகட்ட பவ்யனா இருந்தாங்கன்னாதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அதீந்திர சுகத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட முடியும். ஸோ அது வரும்போதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் அடையணுங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இருக்காது. எதை விடணுமோ அது மேலாம் அவங்களுக்கு அந்த ஆகர்ஷன் ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியும் அவங்களுக்கு. அதனால இது உண்மையான சுகம் இல்லைன்றதும் தெரியும் அவங்களுக்கு. இந்த சுகத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அதீந்திர சுகத்து மேலதான், ஆத்மீக சுகத்து மேலதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். சோ அதனால அந்த இது மேல ஆசையை விட்டாங்க அப்படின்னாதான் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆத்மீக சுகமும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் அடைய முடியும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால இந்திரிய சுகத்தை அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது மேல தெரியல அப்படின்னு சொன்னா, விஷயம் புரியலதான் அவங்க பாத்தீங்கன்னா அது துக்கம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்காம இருப்பாங்க. சமய திருஷ்டியா இருந்தாங்கன்னா உலக விஷயத்துல கிடைக்கிறது எல்லாமே துக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறதான். அதனால மித்தியா திருஷ்டியா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்திரிய சுகத்தை அடையணுன்றதுதான் நிரந்தரமா பிரயத்னம் பண்ணுவாங்க. சமய திருஷ்டியா இருந்தாங்கன்னா அத்தீந்திரிய சுகத்துக்கு தான் அவங்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறதான். சோ அதுக்கு ஏன் அவங்க அந்த மாதிரி அலைகிறாங்க, ஏன் இச்சப்படுறாங்கன்னா அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த இந்திரியங்கள் கொடுக்கிற அந்த துன்புறுத்தல் காரணமா அதுதான் அந்த துக்கம் சகிக்க முடியாத போதுதான். அதுதான் அவர் சொல்றேன், ஏ அசகந்தா தத் துக்கம். அந்த துக்கத்தை சகன் பண்ண முடியல. எல்லா உயிருக்கு என்ன ஆகுது, இந்திரியம் துன்புறுத்துது. அந்த துன்புறுத்தல் காரணமா ஏற்படுற அந்த துக்கத்தை அவங்களால சகன் பண்ண முடியல அப்படிங்கிறதான். அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே பாத்தீங்கன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த இந்திரிய விஷயத்துல சில சமயம் விடும்போது கூட நமக்கு ஏதோ ஒரு அது இருந்தா அந்த அந்த இந்திரிய சரியா இது பண்ணிக்க முடியும். சோ அது காரணமா சம்டைம்ஸ் அதுக்கு தேவையான விஷயம் சரியா நம்ம கொடுக்கல அப்படின்னா கூட சில சமயம் அதுவுமே துக்கத்துக்கு காரணமா இருக்கு. சோ அப்ப அது கொடுக்காத போது அந்த இந்திரிய காரணமா உங்களுக்கு துக்கம் ஏற்படுது. சோ அந்த துக்கத்தை உங்களுக்கு சகன் பண்ண முடியாம போயிடுது அப்படிங்கிறதா. ஆனா நீங்க அந்த துக்கத்தை சகன் பண்ணீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அதை எப்படி நீங்க சகன் பண்ணிக்க முடியும், சகன் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு சுகமா இருக்க முடியும். ஆனா எப்படி நீங்க சகன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா சமதா பாவத்தோட அதீந்திரிய சுக்கு வேண்டிய ஆசைய உங்களுக்குள் நாலுதான் அடையணும். இது இந்திரிய சுகம், இது எனக்கானது இல்ல, இது விட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி. இது சுகம் இது துக்கத்துக்கான காரணம். எனக்கு இந்த இதை சகிக்க முடியல, துக்கம் ஏற்படுது, அது காரணமா நான் இது பண்றேன் அப்படிங்கிற போது அதுல இருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிறத
உங்களுக்குள்ள சமதாபாவம் வந்ததுனாதான் உங்களால இதுல இருந்து விட முடியும் அப்படிங்கிறதுதான். சோ அப்ப அவன் சமயக் திருஷ்டியா இருந்தான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா, வெளியில இருந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த அதீந்திரிய சுகத்துக்கு தான் அவனுக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அந்த அதீந்திரிய சுகத்து மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவனுக்கு துக்கம் இருக்காது. வெளியில இருந்து பார்க்கும்போது அவனுக்கு அது கஷ்டமா நம்ம பார்க்கும்போது அது கஷ்டமான விஷயமா நமக்கு தெரியும். அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு நோய் வந்தது, அதுக்கு நம்ம நினைப்போம், ஐயோ நோயினால கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நடக்க முடியல அதனால கஷ்டப்படுறாங்க, ஏதோ நம்ம 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 நினைக்கிறோம் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதான் அதே சமய திருஷ்டி ஜீவனா இருந்தாங்க யாருக்கு அது அதீந்திரிய சுகத்து மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஆத்மாவில பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஆனந்தத்தை அவங்க அனுபவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. சோ அந்த துக்கத்தை எதிர்கொள்றதுக்கு பாத்தீங்கன்னா அது காரணமா அவங்களுக்குள்ள அது ஆக்குலம் வியாக்குலம் அவங்களுக்கு ஏற்படுறது கிடையாது. அதாவது ஒரு நோய் வந்ததுன்னு சொன்னா உடனே அதுக்கு என்ன ஆகும், அது உடனே போயிடணும், இது ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பத்தின சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு வர்றதில்லை. யாருக்கு யாருக்கு அந்த அதீந்திரிய சுகத்து மேல ருச்சி இருக்கோ, அது மேல நம்பிக்கை இருக்கோ, அவங்க ஆத்மாவில அவங்களுக்குள்ள அவங்க ஆனந்தத்தை அனுபவம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்குலம் வியாக்குலம் ஏற்படுறது இல்ல அப்படிங்கறதுதான். துக்கத்தை துக்கம் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டா கூட அவங்க பாத்தீங்கன்னா அதை சகிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கும் உதாரணம் சொல்றாரு. இப்ப நமக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால வெயில் ஜாஸ்தியா இருக்கு என்ன, வெயில சகிச்சுக்கணும், அவ்வளவுதான். குளிர் இருக்கு, குளிர் ஜாஸ்தியானா குளிரையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியதுதான் நீங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க அதுல நீங்க எதிர்கொள்ளும் போது எந்த அளவுக்கு நீங்க அதை தனிச்சுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி நீங்க எந்த லெவல் வரைக்கும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதாம். சோ யார் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறதாம். சோ வெயில் இருக்கு, அதை நம்ம தாங்கணும், அதை எதிர்கொள்ளணும். அதை எதிர்கொள்ள அசம்யமியா இருந்தாங்கன்னு சொன்னா, சோ யாருமே அதாவது தீட்சை எடுக்காத விரதியாவோ இல்ல பிரதிமாதாரியாவோ இல்ல இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, பிரதிமாதாரியா முனியாவோ இல்ல அந்த ஆரிக்காவோ எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா, அசம்யம்னா அதெல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி வேணா அவங்க எந்த வழியிலயாவது அவங்க வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் சரி, இல்ல குளிர்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் சரி, எல்லாமே அவங்க எந்த ஆப்ஷன் வேணா அவங்களால சூஸ் பண்ணிக்க முடியும், எது வேணா அவங்க லைஃப்ல இது பண்ணிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு சம்யமியா இருந்தாங்களாம். அதாவது அதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அந்த பிரதிமாதாரியாவோ இல்ல ஆரிக்காவோ இல்ல முனியோ அந்த மாதிரிலாம் சம்யமியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எவ்வளவு எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களால அந்த எதிர்கொள்றது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் தான் அவங்களுக்கு பண்ண முடியும். எந்த லெவல் வரைக்கும், அவங்களுடைய அஹிம்சை முதனால அந்த விரதம்லாம் இருக்கு இல்லையா, முதலான விரதம்லாம், சோ அதுல தோஷம் ஏற்படாத அளவுக்கு தான் அதை எதிர்கொள்றதுக்கான ஏதாவது ஒரு வழியை அவங்களால செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அசம்யமியா இருந்தீங்கன்னா எது வேணா பண்ணிக்கலாம், சம்யமியா இருந்தாங்கன்னா சோ அவங்களுக்கும் சில லெவல்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி போது அவங்க அதை எதிர்கொள்றதுக்கு அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொன்னா வெயில் நேரத்துல உங்களால மேல மொட்டை மாடியில உட்கார முடியாது, ரூமுக்குள்ள ரூம்ல உட்காருங்க. ரூம்ல இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கமா எங்க உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள எந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு சௌகரியமா இருக்கோ அங்க நீங்க உள்ள போய் உட்கார்ந்துக்க முடியும். அதுக்கு மேல உங்களால பாத்தீங்கன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்ணுவீங்க, உங்களால நீங்க சகிச்சுக்கிறதுக்கான இதுதான் அதுக்கப்புறம் நீங்க பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்க இதுல போய் உட்காந்துக்கலாம், அங்க போய் உட்காந்துக்கலாம், இல்ல இதெல்லாம் பண்ணலாம், ஏசில போட்டுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லெவல் இருக்கு. உங்களுக்கு முனி மகாராஜ் ஃபேன் எல்லாம் போட்டுக்க முடியாது, ஆரிக்கா போட்டுக்க முடியாது. சோ எங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்கவுங்க லெவலுக்கு என்ன பண்ணிக்க முடியுமோ அந்த லெவல் தான் அவங்களால அதை எதிர்கொள்றதுக்கு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அந்த விரதத்துக்கு இது வரா மாதிரி தோஷம் வராம பார்த்துதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க ஒருவேளை அந்த தன்னுடைய அஹிம்சை முதலான விரதத்துல பாத்தீங்கன்னா
ஏதாவது ஒரு வழியில முறையில உங்களுக்கு அதுக்கு அது உயிர்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி அந்த வழியில அதை எதிர்கொள்றாங்க, வெயில தாங்கிக்கிறதுக்கான இதுவை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க என்னவா ஆறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்திரிய சுகத்துக்கான சோம்பேறியா அதான் கிடைக்கணும், இந்திரிய சுகத்துக்கான ஆலசியா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, சொல்லிக்க முடியும் அவங்களால. என்ன, இந்திரிய துக்கத்தை சகன் பண்ண முடியாத காரணத்தினால அப்ப நான் விஷயத்துல மூழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்ப என்னவா இருக்க முடியாது, அவங்களால விரதியாவே இருக்க முடியாது அப்படிங்கிறதான். அது அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறது தான் அப்படிங்கிறலாம். சோ இந்திரிய சுகத்தை பூர்த்தி பண்றதுக்காக அந்த மாதிரி இத இது பண்ணல, என்னுடைய இதுக்குள்ள தாங்குற சக்தி இல்ல, அதனால நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சகிக்க முடியாத அவங்களுக்கு இருக்கு, அவங்க நழுவுறாங்க அப்படிங்கறதுதான் அதுல ஆகு. அதனாலதான் இங்க சொல்றாங்க, அவங்களுக்குள்ள அந்த துக்கம் சகிக்க முடியாதா இருக்கு, சுபாவமா அந்த துக்கம் இருக்கு உங்களுக்கு, அந்த சுபாவமான துக்கம் சகிக்க முடியாம இருக்கு அப்படிங்கிறது, அது காரணமா தான் அவங்க இந்த மாதிரிலாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கறதான். அதனால இந்திரிய சுகம் இல்ல அத்தீந்திரிய சுகம், முதல்ல இது ரெண்டும் நமக்கு எவ்வளவு நமக்கு எது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால எவ்வளவு அதிகமான விஷயத்துல மூழ்கிறாங்களோ, சோ அது உள்ளுக்குள்ள அவ்வளவு துக்கத்தை கொடுக்குது. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு இந்திரிய சுகத்துக்கான விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு இந்திரிய துன்பம் இது இல்லாம அவங்க அதீந்திரியத்தை விரும்புறாங்கன்னு சொன்னா, இது சார்ந்த எந்த விஷயத்திலயும் அவங்களுக்கு அந்த ருச்சி இல்ல, அதுக்கு எதிர்கொள்றதுக்கான எதுவுமே பண்ணலன்னு சொன்னா, அவங்க அதை துக்கப்படாதவங்களா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கு சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சோ ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த இடத்துக்கு வரும்போதே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏசி எங்க போட்டிருக்கு, கூலர் எங்க போட்டிருக்கு, அங்க போய் உட்கார்றாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பாட்டு அமைதியா வந்தவுடனே ஒரு இடத்துல சாதாரணமா அதெல்லாம் பார்க்காம சாதாரணமா உட்கார்ந்துடுறாரு. சோ ஏசி கூலர் பார்த்து உட்காரவங்களுக்கும் வெயில் இருக்கு, சாதாரணமா இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த உஷ்ணம், அந்த வெயில் காரணமா அந்த பாதிப்பு இருக்கும். ஆனா அவங்களுக்கு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆக்குலம். சோ ஒருத்தருக்கு சாந்தமா உட்கார்ந்துருக்கும், இதெல்லாம் தேடாம இருக்கு உங்களுக்கு, ஆமா சகன் தான் பண்ணும், அவங்களுக்கு வெயில் கஷ்டம் கொடுக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்குது, இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க ஆக்குலம் அடையிறது இல்ல அப்படிங்கிறதான். சோ வீட்டுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கும் வெயில்னால கஷ்டம் இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கும் வெயில்னாலும் கஷ்டம் இருக்கு. ஆனா குழந்தைங்க பாத்தீங்கன்னா அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க, அதனால அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. சோ அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு அந்த வெயில் கொஞ்சம் கூட அவங்களால சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரே அமக்கலம் தான் நடக்கும். எதை போடு, ஏசியை போடு, கூலரை போடு, எப்பவும் அது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் எவ்வளவு வெயிலா இருக்கு, நீ இப்ப போய் இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டுல பேசுறதெல்லாம் பாக்குறோம். ஏன் சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சகன் பண்றதுக்கான சக்தி அவங்க கிட்ட, அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது சகிக்கிறதுக்கான யோக்கியம், அது சகிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, நீங்க சகிக்க கூடியதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா குழந்தைங்களுக்கு அவங்க அஞ்ஞானத்துல இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியல. அப்படிங்கறதுனாலதான் அவங்களுக்கு அது ஆக்குலம் காரணமா அதெல்லாம் அவங்களுக்கு இதை பண்ணிக்கணும்னு தோணுது. சோ அதெல்லாம் ஒரு குழந்தைத்தனம், அஞ்ஞானத்தனமே தவிர அதை பொறுத்துக்க முடியாம இருக்கிறதெல்லாம் கூட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த மாதிரி எவ்வளவு அஞ்ஞானம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த ஆக்குலம் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கறதான். சோ அதனால அவங்க என்ன பண்ணா, ஒரே சிடுன்னு விழுவாங்க, உடனே இதை போடு அதை போடு, தண்ணி இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலோட அவங்க பண்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா அவங்க உள்ள இருக்கிற அந்த துக்கத்தை சகிச்சுக்க முடியல, அந்த வெயில் காரணமா அவங்க இந்திரியங்களுக்கு துக்கம் ஏற்படுது, அந்த துக்கத்தை அவங்களால சகிச்சுக்க முடியல, அதனால ஆக்குலம் அடைகிறாங்க. சோ அதுக்குதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் வருது. ஆனா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு, நீங்க அந்த துக்கத்தை சகிச்சுக்கிறீங்க. சோ அதனால உங்களுக்கு ஆக்குலம் ஏற்படல அப்படிங்கறதான். அதனால
குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாவே இருக்கு. எங்க போனா அவங்களுக்கு பாத்தீங்க அவ்வளவு பழகிட்டாங்க. அந்த ஏசிக்கெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம். ஸ்கூலுக்கு போனா ஏசி, பஸ்ல போனா ஏசி, வீட்டுல ஏசி. அப்புறமா வந்து எங்க மகராஜ் கிட்ட வந்தாலும் அவங்க என்ன தேடுறாங்க? அதே ஏசியை தான் தேடுறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அங்க ஏசி இல்லைங்கிற பொழுது அந்த அந்த உஷ்ணத்தினுடைய அந்த வெயில் காரணமா சில அசௌகரியம் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து அது தாங்க முடியாம போகுது. உடனே வந்து சிடு சிடுன்னு ஆயிடுறாங்க. சோ அது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த இந்திரியம் வந்து அவங்களுக்கு அந்த இந்திரியத்தினுடைய அந்த துன்புறுத்தல் வந்து இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துது. அதுக்கு வந்து பழகிடுறாங்க. இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தா என்னால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் அவங்களுக்குள்ள வந்துருது. சோ அது காரணமா தான் இத்தனை வெளி தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்கும் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கான அந்த துக்கங்களை இல்ல அந்த துன்புறுத்தலை வந்து அவங்க அதுக்கு அபியாசி ஆயிட்டாங்க. அந்த துன்புறுத்தலுக்கு பழகிட்டாங்க. அப்ப அது வந்து அந்த இந்திரியம் என்ன கேக்குதோ அது கொடுக்குற நிலைக்கு அவங்க தயாராகிடுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் 65வது பாடல். சோ அதனால வந்து இங்க பேசுறது இந்திரிய சுகம். நாம வந்து எதை வந்து நம்ம சுகம்னு நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே சுகம் இல்ல. நமக்கு வந்து 2 விஷயம் அதுல பேசுறாங்க. அந்த இந்திரியத்துக்கு அந்த இதை வந்து சகிக்க முடியாம போகும்போது, அந்த துக்கத்தை சகிக்க முடியாம போகும்போதுதான் நமக்குள்ள அந்த ஆக்குலமும் இதுவும் வரும்போது நமக்கு வந்து இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இச்சை வருது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இச்சையை வந்து அதுக்கு அதையும் தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிற போதும் அப்பவும் உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கல. அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு ஒரு இந்திரியத்துக்கும் அப்படிங்கிற போது அப்பவும் நீங்க வந்து துக்கத்தை தான் அடைகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ யாரா இருந்தாலுமே எவ்வளவு பெரிய லெவல்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சுபாவமாவே அதுல அதிகமா இதுல இருக்கிறவங்களுக்கு தான் சுபாவமாவே அந்த இந்திரியங்கள்னால துக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றார். அந்த துக்கம் காரணமா தான் அவங்க பலவிதமான ரம்யமான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க, அதுல மூழ்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம எப்படி வந்து தவறா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே. சோ அடுத்த பாடல் 66. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜேசிம் விசயேசு ரதி தேசிம் துக்கம் வியான சப்பாவம் ஜதி தன்னகி சகாவம் வாவாரோ வாவாரோ நத்தி விசயத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அது யாரு வந்து ஜெய்சிங் யாரு வந்து விசேஷுரன் விஷயங்கள்ல வந்து ரத்திகை. சோ விஷயங்கள்ல விருப்பம் இருக்கும், ரத்திகை அதுல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் சப்பாவம் சுபாவமானது. சுபாவம் இருக்கு, சுபாவிக்கு. சோ அவங்களுக்கு துக்கங்கிறது சுபாவமானது, சுபாவமா இருக்கு. அது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எது அந்த துக்கம் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்கங்கிறது சுபாவமா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் அந்த இது மேல அவங்களுக்கு வந்து அந்த வேலை அந்த மாதிரி கிரியை இல்ல அந்த மாதிரி செயல்பாடு அங்க விஷயார்த்தமே. சோ விஷயத்தை பூர்த்தி பண்ணணும், விஷயத்து மேல அந்த கான்சென்ட்ரேஷன் போறதும் அதை அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிரியை அந்த வியாபாரம் அங்க வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப யாருக்கு வந்து அந்த சுபாவமா அது இருக்கிறதுனால அந்த துக்கம் சுபாவமா இருக்கு அவங்க கிட்ட, அதனாலதான் இந்த விஷய வியாபாரம் நடக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து அது சுபாவம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படி என்ன ஆகாது. அப்ப துக்கம் வந்து சுபாவம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷய வியாபாரம் நடக்க முடியாது. துக்கம் சுபாவமா இருக்கிறதுனாலதான் அந்த விஷயங்களோட ஈடுபாடு நடக்குது அப்படிங்கிறதான். அதனால விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து துக்கம் ஏற்படுதா சுகம் கிடைக்குதா அப்படின்னு சொல்றா இங்க உங்களுக்கு வந்து சொல்றாங்க இந்த கார்த்தியில அப்படின்னு சொல்றாங்க. அதான் நிர்ணயம் பண்றாங்க. உங்களுக்கு விஷயத்தினால உங்களுக்கு விஷயங்கள்ல துக்கம் கிடைக்குதா சுகம் கிடைக்குதா என்ன கிடைக்குது அப்படிங்கறதா இந்த கார்த்தியில நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ 5 இந்திரியங்களுக்கான விஷயங்கள்ல ரத்தி ஹோத்தி அதுல வந்து ஆசை ஏற்படுது அப்படிங்கிற போது அது வந்து நம்ம என்ன சொல்றோம் சுகம் ஏற்படுது. அதுல மூழ்கும் போது அந்த விஷயத்துல மூழ்கும் போது ஆசை ஏற்பட்டு அதுல மூழ்கும் போது
அப்ப வந்து சுகம் உற்பத்தி ஆகுது. சோ அதுதான் வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜேசிங் விஷயேசு ரதி. அதாவது எந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 5 இந்திரிய விஷயங்களுக்கான அந்த பதார்த்தங்கள்ல மூழ்கி இருக்கோ, அதுல ஆனந்தம் அடையுதோ, அதை சேவன் பண்ணுதோ, அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்படுற துக்கம், தேசின் துக்கம் வியான சபாவம். சோ அந்த துக்கம் எப்படி இருக்குன்னா அந்த துக்க சுபாவம். சோ அது வந்து சுபாவமான துக்கமா அது இருக்கு அப்படிங்கலாம். அப்போ எதெல்லாம் அது ரதியா இருக்கோ, எதெல்லாம் அது ஈடுபட்டு இருக்கோ அந்த விஷயங்கள்ல, எல்லா இந்திரிய விஷயத்திலையும் பதார்த்தங்கள்ல அனுபவம் பண்ணுதோ, அதுக்கான இது பண்ணுதோ, அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய துக்கம் வந்து சுபாவமான துக்கமா இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதான். ஏன்னா அவங்களுக்கு துக்கம்தான் அவங்களுடைய சுபாவமாவே இருக்கு அப்படிங்குது. அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த வந்து அஹ் கிரகிச்சுக்கிறதுக்கான எந்த இந்திரியத்துக்கான விஷயத்த கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இச்சை ஏற்படுதோ, அப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரதி ஏற்படுறது, ஆசை ஏற்படுது, இச்சை ஏற்படுது. அப்ப அது காரணமா எதனால அந்த ரத்திபாவம் ஏற்படுது, இச்சா ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள வந்து என்ன இருக்கு, துக்கம் இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த துக்கம் சுபாவமான துக்கமா இருக்கு. அந்த சுபாவமான துக்கம் காரணமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இந்திரிய பதார்த்தங்கள் மேல, அந்த விஷயங்கள் மேல அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா ஆசை ஏற்படுது, ரதி ஏற்படுது, அதுல மூழ்குறாங்க அப்படிங்கறதுதான். அதனால அதனால இந்திரிய விஷயத்துல வந்து ஏன் நம்ம ஏன் வந்து இந்திரிய விஷயங்கள்ல ஒரு இந்திரியத்துக்கான விஷயத்துக்கும் நம்மள அறியாம சுபாவமா தான் நம்ம பிரவிற்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு இந்திரியத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம சுபாவமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது காரணமா நமக்கு சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி சுபாவமா அந்த பிரவிற்த்தி பண்றதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கத்துல அந்த இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள துக்கம் இருக்கு அப்படிங்கறதும். சோ இந்திரியங்கள்ல துக்கம் இருக்கிறதுனாலதான் அந்த துக்கத்தை அது இது பண்ணிக்கிறதுக்கு தான், சகிக்க முடியாம தான் அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி வெளி விஷயங்கள்ல ரமணீய விஷயத்துல அது ரமணம் ஆகுது அப்படிங்கறதான். சோ அதனால வந்து என்ன சொல்றாங்க, இந்த துக்கம் நம்மளுடைய சுபாவமாவே இருக்கு உள்ளுக்குள்ள. சோ அது எப்படி இருக்காது, சுபாவமா இருக்குது உங்களுக்கு. சோ அதனால சொல்றாங்க சுபாவமான துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துக்கம் வந்து எப்படி வந்து சுபாவமா ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சுபாவம் வந்து என்ன ஆகணும், ஆக்சுவலா உண்மையா நம்மளுடைய சுபாவம் எது, சுகம்தான் நம்மளுடைய சுபாவம். ஆனா துக்கம் போய் இப்ப நமக்கு சுபாவமா ஆயிட்டு இருக்கு, இப்ப ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த துக்கமே உங்களுக்கு வந்து சுபாவமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய முன்னாடி நம்ம பண்ண சம்ஸ்காரம் காரணமா. அது என்ன மாதிரி சம்ஸ்காரம் கொடுத்திருக்கோம், விபரீதமான சம்ஸ்காரம் கொடுத்ததுக்கு காரணமா அந்த இதுவோடவே நம்ம வந்து நம்மளை இணைச்சிட்டு இருக்கோம், இதோட இந்திரியங்களோட நம்மள இணைச்சிட்டு இருக்கோம். சோ எதுக்கு நம்ம ஆத்மாவுக்கு எதனுடைய சுபாவம் இருக்கோ, எதிராக சுபாவம் இருக்க இதுவோட நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கான்டாக்ட் வச்சுட்டோம். அது கூட அது மாதிரி காரணமா சம்ஸ்காரம் கொடுத்தோம். அது காரணமா நமக்கு வந்து இப்ப வந்து அது சுபாவமான துக்கமா அது மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அது என் இயல்பு இல்லைன்னு கூட எனக்கு புரியல, என்னுடைய சுபாவமே அந்த துக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு இந்த உயிர் வந்து வந்துடுச்சு. இப்போ அது பழைய சம்ஸ்காரம் காரணமா. ஏன்னா அனாதி காலமா வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்ஞானத்துல இருந்ததுனால, அதனால இந்த விஷயம் எப்படி ஆயிடுச்சு, துக்கம் கூட அதுக்கு சுபாவமானதா ஆயிடுச்சு அப்படிங்கறதான். சோ கஷாயம் பண்ணி பண்ணி அதுக்கு வந்து அதுக்கு சுபாவமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மித்யாத்துவம் பாவத்துல வந்து வாழறது அப்படிங்கிறது அதுக்கு சுபாவமா ஆயிடுச்சு. குரோதம் மானம் அந்த மாதிரி பாவத்துல இருக்கிறது அதனுடைய சுபாவமா ஆயிடுச்சு. அதனால்தான் இந்திரிய விஷயத்த அடையிறது அப்படிங்கிறதும் அந்த அது இந்திரிய விஷயத்த அது அடையிறதுக்கான அந்த அடையும் போது ஏற்படுற அந்த துக்கம், அதையும் வந்தது என்ன ஆயிடுச்சு, அதுக்கு சுபாவமான துக்கமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்திரியங்களுடைய விஷயங்களை வந்து அதுக்கு வந்து அதனாலதான் அது என்ன பண்ணுது,
இந்திரிய விஷயம் மூலியமா அது சுகத்தை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுது அப்படிங்கிறதாம். அதே மாதிரி அதுக்குள்ள வந்து அந்த துக்கம் இருந்துட்டே இருக்கு, உட்கார்ந்து இருக்குது. சோ அதனால துக்க காரன், அந்த காரணம் இருந்துட்டே இருக்கு. துக்கமும் இருக்கு, துக்கத்துக்கான காரணமும் அந்த உயிருக்குள்ள அது அங்கேயே உள்ள இருக்கு அதுக்குள்ள. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்துக்கான இதுக்காக வந்து எவ்வளவு சாதனம் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு துக்கத்துக்கு காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சாதனம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த சாதனத்தெல்லாம் அது வந்து எடுத்துக்கு தான் சாதனம் பூரா அது தனதாக்கிக்குது. அதுல ரொம்ப பெரிய சாதனம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாவனை தான் அதுல பெரிய சாதனமா இருக்கு. எதுக்கு? துக்கத்தை அடையிறதுக்கான சாதனங்கள்ல பெரிய சாதனமா எது இருக்குன்னு பார்த்தோம்னா பாவம் தான் இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப அந்த காரணமா எப்பப்பெல்லாம் வந்து அந்த சாதனங்களை வந்து இது வந்து தன்னுடையதா ஆக்கிட்டு தன்னது அதை பண்ண ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள துக்கம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த சாதனங்கள் மூலியமா அது துக்கத்தை வந்து சுபாவமான துக்கத்தை அனுபவிக்கும் போது அது சகிக்க முடியாம அது வெளியில வர்றதுக்கான இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. சோ எப்பெல்லாம் அது பண்ண ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் அது துக்கமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த துக்கத்தை ஏன்னா சகிக்க முடியல, இப்ப அந்த துக்கத்தை வந்து விளக்கணும், அது தள்ளி போகணும், அதை நீக்கிடணும் அப்படிங்கிற பொழுது அது என்ன பண்ணுது? பிரதிகார் பண்ணுது, அதை எதிர்கொள்ளுது. அதுக்கு பண்ண அதனால வந்து துக்கத்தை வந்து எப்படியாவது அது வந்து பண்ணும்பொழுது அதால வந்து ரொம்ப ஒண்ணும் நஷ்டம்லாம் அதால பண்ண முடியல அதுக்கு. சோ அப்ப துக்கத்தை தூரம் பண்றதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ண ஏதாவது ஒரு இதுல தற்காலிகமா ஏதாவது பண்ணுது. ஏன்னா துக்கம் அடுத்தடுத்து வந்துட்டேதான் இருக்கு, அதுக்கு தற்காலிகமா தான் அது முயற்சி பண்ணுது. அதையுமே உங்களுக்கு வந்து அதுக்கு பண்றதுக்குமே நிறைய உபாயம் பண்ணுது. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா நீக்கிறது. இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்களை திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இல்லாம நிரந்தரமா பண்ணிக்கிறது அப்படிங்கறதும் ஒரு வழி இருக்கு உங்களுக்கு. தற்காலிகத்துல அந்த துக்கத்தை தூரம் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது சாதனங்களை உபயோகிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா கொஞ்சம் நமக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் என்ன கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்க முடியும் உங்களுக்கு. ஆனா அதே ரிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா அதனால அது கொஞ்ச நேரத்துலயும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அதுக்கு வந்து வேதனையும் உற்பத்தி பண்ணும் அப்படிங்க. அந்த வேதனை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி துக்கம் காரணமா ஒரு வேதனை ஏற்படுது. சோ அந்த வேதனையை நீங்க வந்து சரி பண்றதுக்கு, சாந்தம் பண்றதுக்காக, இது பண்றதுக்கு வந்து நீங்க வந்து பண்ணும்போது அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தற்காலிகமா அதை சாந்த பண்ணதையே நீங்க வந்து சுகம் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. சோ அதனால வந்து அந்த வேதனையை வந்து எதிர்கொள்றீங்க, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதை நீங்க வந்து சுகமா நீங்க நினைக்கிறீங்க, சுகத்துக்கான அனுபவமா அது உங்களுக்கு இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடையாது. சோ அது வந்து என்ன இருக்கு, அது என்னவா இருக்கு உங்களுக்கு? துக்கத்தை எதிர்கொண்டு கொஞ்சம் அடக்கிறதுக்கான முயற்சி, அதுல இருந்து நீங்க இது பண்றதுக்கான முயற்சி தான் அது வந்து இருக்கே தவிர. சோ அதுல வந்து அதுல நீங்க பண்ற எல்லா முயற்சியுமே நீங்க நினைக்கிறீங்க அது அது அதுக்கான ஒரு இது பண்ணும் பொழுது அது உங்களுக்கு சுகம் கொடுக்கதான் நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையிலே அது உங்களுக்கு துக்கத்தை தான் அது கொடுக்குது அப்படிங்கிறதான். இதே மாதிரி இந்த மாதிரி எதிர்கொள்ளும் போது நம்ம பண்ற முயற்சி காரணமாகவும் அதை விலக்கிடணும், அதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு பண்ற அந்த முயற்சி காரணமாகவும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தான் கிடைக்குது அப்படிங்கிறதான். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க இந்த காத்தையில அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு வந்து விஷயத்துல வந்து ரத்தி ஏற்படுதோ, அவங்களுக்கு வந்து இச்சை ஏற்படுதோ, அதை அனுபவிக்கணும் அப்படின்னு பண்றாங்களோ, அதனால எவ்வளவுதான் ஜீவன் சம்சாரத்தில் தண்டது இதெல்லாம் பண்ணுதோ, விஷயத்துல இது பண்ணுதோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துக்கம் உடையதான் இருக்கு. அந்த மாதிரி உயிர்கள் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நிறைய பார்க்க முடியுது அப்படிங்கலாம். எல்லா உயிர்மையும் சம்சாரத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த மாதிரி துக்கத்தை தான் அடையுது. ஏகேந்திரியத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பஞ்சேந்திர, மனுஷ, திரியஞ்ச எத்தனை உயிர்கள் இருக்கோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல ரெடி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதது இந்திரியக்கான விஷயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுது. அதுக்கு என்ன காரணம்னா அதது இந்திரியத்துக்கான விஷயங்கள்ல அதுக்கு எல்லாத்துக்குமே சுபாவமான துக்கம் இருக்கு அப்படிங்கிறோம். உள்ள இருக்கிற
அந்த துக்கம் இருக்கு. அந்த துக்கம் காரணமா தான் அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆக்குல வியாக்குலம் வருது. அந்த துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு அது நிறைய விஷயங்களை செய்யுது அப்படிங்க. சோ அதுவுமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறதும் இது புரிஞ்சுக்கல அப்படிங்கறதான். சோ அதுலயே பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த காத்தையிலேயே சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜதி தன்னகி சா. சோ அதுக்குள்ள அந்த துக்கம் சுபாவமா இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு துக்கம் அதுக்கான சுபாவமா இருக்காது அப்படிங்கறதான். அப்போ அது துக்க சுபாவமா இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி செயல்களை ஏன் செய்யணும்? சோ நம்ம சொல்றோம் அது சுபாவமானது இல்லை. ஆனா கிரியை செய்யும் போது அதுக்கு எதிராக அதை எதிர்கொள்றதுக்கான அந்த கிரியை செய்து அதுக்கான சேஷ்டியை பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அந்த துக்கம் அதுகிட்ட சுபாவமானதா இருக்கு. அதனாலதான் அந்த துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. விவகாரத்துல அது பண்ணுது இல்லையா? அந்த விஷயத்து மேல ஈடுபடுற அந்த விஷயத்தை தான் பண்ணுது. விஷய கேள்விதான் அது பண்ணுது. சோ அதுக்கு சுபாவமா இல்லைன்னு சொன்னா அது அதனுடைய சுபாவம் இல்லை அப்படின்னு சொன்னா விஷய வியாபாரத்துல அது ஈடுபடுறது இருக்காது அப்படிங்கிறதான். ஸோ எல்லாம் வியாபார விஷயத்துலயும் வியாபாரம்னா உங்களுக்கு அந்த செயல்பாடு அந்த மாதிரி சென்ஸ்ல அதுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம். ஸோ எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ, எந்த மாதிரி கிரியை இருக்கோ, செயல்பாடு இருக்கோ, விஷயத்துக்காக செயல்படுறது இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற துக்கத்தை சொல்லக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அந்த துக்கத்தை அதால என்ன பண்ணிக்க முடியுது? சகிச்சுக்க முடியாது அப்படிங்கிற பொழுது புற பதார்த்தங்களை அது என்ன பண்ண அந்த அந்த புற பதார்த்தங்களுடைய சாமர்த்தியத்தினால அந்த சாதனங்கள்னால அந்த துக்கத்தை எதிர்கொள்றதுக்கான முயற்சிய அது சகிக்க முடியாம இருக்கும்போது அந்த துக்கத்தை எப்படியா இருந்தாலும் நம்ம பண்ணிதான் ஆகணும். இப்ப நான் அதுக்காக என்ன பண்றது? புறப்பொருள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ஆதாரத்துக்கு எடுத்துக்குது அப்படிங்கிற. அதனால வெளியில உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க விஷயத்துல மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நீங்க வெளியில மூழ்குறீங்கன்னா அது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்குள்ள அவ்வளவு சுபாவமா துக்கம் சுபாவமான துக்கம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு. அது காரணமாதான் நீங்க இந்த மாதிரி சேஷ்டைகளை நீங்க செய்றீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெளியில உங்க அந்த இந்திரிய விஷயங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு முயற்சி பண்றீங்களோ, எத்தனை விதமா பண்றீங்களோ, எதெல்லாம் நீங்க புறப்பொருள் நீங்க ஆதாரமா வச்சுக்கிட்டு பண்றீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கம் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க என்ன பண்ணுவீங்க? புறப்பொருளை ஆதாரமா வச்சுட்டு அதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் எதிர்கொள்றதுக்கும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கறதான். அதனால எந்த ஜீவனும் பாத்தீங்கன்னா அந்த 5 இந்திரியங்கள் விஷயத்துல எவ்வளவு அந்த இந்திரிய விஷயத்துல மூழ்கி இருக்கோ, எவ்வளவு அதிகமா அது இந்திரியங்களோட தொடர்புல இருக்கோ அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த அளவுக்கு துக்கம் அவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படிங்கலாம். சோ அதுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப தேவையே இல்லாம அது ஏன் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறது? அது சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது, இந்திரிய விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு அது ஈடுபடாது இல்லை அப்படிங்கலாம். ஸோ அதனால வெளியில அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு சொன்னா அந்தரங்கத்துல அதுக்கு அந்த அளவுக்கு துக்கம் இருக்கு அப்படிங்கலாம். ஸோ அதுதான் நம்ம இது புரிஞ்சுக்கணும். எவ்வளவு துக்கத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம எவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் நிறைய சொல்றேன். ஓகே ஆண்டி, நல்லா புரியுது. அதான் துக்கத்தினாலதான் இது பண்றோம்னு தெரியுது, நல்லா தெரியுது, அது புரியுது. நம்ம அதான் நம்ம எவ்வளவு அதை இது பண்றதுக்கு சகன் பண்றதுக்கு நம்ம முயற்சி அதுதான். ஏன்னா திரும்ப திரும்ப பண்ண அந்த சம்ஸ்காரம் அது ஆயிட்டுதான் இருக்கு திரும்ப திரும்ப. ஏற்கனவே இது அந்த துக்கம் வர்றதுக்கு காரணம் பழைய சம்ஸ்காரம். சோ திரும்ப திரும்ப நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், என்னால முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கிறப்ப அது இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்கும் தவிர அங்க எந்த ஒரு ஸ்டாப் பட்டனே இல்லை. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் போடணும் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது இது பண்றதுக்கு பிரேக் போடணும். ட்ரை பண்ணும். அந்த சகிச்சுக்க அந்த சக்தி கூட நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். நம்ம கொஞ்சமா முயற்சி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி வருது, நம்மளுக்கு பாக்குறோம் இல்லையா? நம்மளுக்கு பண்ணும்போது சரீரத்துக்கே விடுறதுக்கு தயாராகுறாங்கன்னு அதுதான் சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனை சரீரத்துக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது. ஆனா இது சில மாதிரி இது துக்கம் அப்படின்றதுல நல்ல நம்மளுக்கு அந்த நம்பிக்கை, முன்னாடியே அந்த நம்பிக்கை
இந்த காரணம்னாலதான் இது சுகம் கிடையாது, இது சுகம் கிடையாது, துக்கத்தை போக்கிக்கிறதுக்கான ஒரு விஷயம்ன்றத நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவம் பண்றப்பையும் நம்ம அது நினைச்சுக்கிட்டே பண்றப்பதான் நம்மளுக்கு அது மேல இருக்க அந்த இது போகும். நம்ம அது சுக அனுபவம் பண்ற மாதிரி இல்ல அனுபவம் பண்றோம், நம்ம சுக அனுபவம் பண்ற மாதிரி எல்லாமே அந்த சுக அனுபவம் பண்றோம்ன்ற மாதிரிதான் ஃபீலிங்கோட பண்றோம். அப்படி இல்லாம இது என்னோட துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு இதுவா இருக்கு, சோ துக்கமே இல்லாத நிலை எப்படி இருக்கும்ன்றத அதீந்திரிய சுகம் அந்த இந்த சுகத்தை ஞாபகப்படுத்துறப்பதான் இது மேல இருக்கிற இது வரும். புரியுதா? பிரச்சனையே நமக்கு அதுதான் நம்ம கூட சாப்பாடு விஷயம் நம்ம அதிகமா பண்ண, ஏன்னா ரசனேந்திரமும் ஸ்பர்ஷனேந்திரியம் தான் உங்களுக்கு அதிகமா பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதனால பாத்தீங்கன்னா நமக்கு அது இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும் நிறைய விஷயம் ஸ்பர்ஷனேந்திரியத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நமக்கு. அது கண்ணுக்குலாம் கூட பாக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு. பட் ஏன்னா இந்திரியம் கொஞ்சம் ரொம்ப பயங்கரா இருக்கிறதால நம்ம பண்ணணும் இதை பண்ணிக்கணும். அது ஏதாவது ஒரு ரீசன் சொல்றேன், எனக்கு சகிக்க முடியலன்னு சொல்றோம், இல்ல ஹெல்த் இஷ்யூன்னு சொல்றோம், ஏதோ ஒரு அதுக்கு ஒரு சாக்கு சொல்லி நம்மளே நம்மள சொல்லிக்கிறது ஏமாத்திக்கிறது. ஆக்சுவலா நமக்கு அது மேல இருக்க ஆசை, அந்த துக்கம், அந்த இதுதான் நம்ம இப்படி போறோம். கரெக்ட், புரியுது. அவ்வளவு துக்கம் இருக்கு அந்த இந்திரிய அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றோம், நம்மள நம்மளே ஏமாத்திக்கிறோம் அப்படின்னு. அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும், அது அட்லீஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவாவது நம்மளால விட முடியல, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் அட்லீஸ்ட் இதான் காரணம், இதனாலதான் நான் பண்றேன், இது இல்லாத நிலை எவ்வளவு சுகமான நிலை அப்படின்றதையாவது நம்ம அதான் உண்மையான சுகம் அப்படின்றதையாவது அதுல நம்பிக்கையாவது நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நேத்தி சொன்னார் இல்லையா, தானாவே லட்டு இந்த பக்கம் இருக்க இதை தானா விட்டுடுவோம், அது பக்கம் போயிடும், தானாவே இதுல போறாங்க. அந்த நம்பிக்கையை திடப்படுத்துறதுக்கு தான் திரும்ப 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 நம்ம அது தெரிஞ்சுக்கிறதோட இல்ல, அந்த நம்பிக்கை வளர்க்கணும், திரும்ப திரும்ப அதை நம்ம சிந்தனை பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். துக்கம் வரதுக்கு என்ன காரணம்ன்றது அனலைஸ் பண்ணணும். நம்ம யூஸ்வலா இப்ப ஏதாவது ஒரு துக்கம் அதை போக்கிக்கிறதுக்காகவே டைம் போயிடுறோம் தவிர, இந்த துக்கம் வரதுக்கு காரணம் என்ன, இது எதனால எனக்கு இந்த மாதிரி எதனாலன்னா அது நம்ம இப்படி பார்க்காம இது இந்த தர்மம் சம்பந்தமா இந்த மாதிரி இதுவா கரெக்டான காரணம் என்ன, எக்ஸாக்ட் காரணம் என்னன்றது நம்ம அதுல இது பண்ணனா, அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது ஒரு இது வரும் நம்மளுக்கு. தேங்க்ஸ் ஆண்டி, அடுத்த வாரம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஓகே, எல்லாருக்கும் ஜெய் ஜெனேந்திரா. என் பண்ணிட்டுமா?